සිරස රුහුම් මායා පුසුම් පූජා 12,000 மகான்கள் வீற்றிருந்த அம்பலாந்தோட்டை ரம்பா ரஜமகா விகாரை ரத்னபுரி சத்தர்மலங்கார வித்யாதனம் மத்தளை அங்கிரச சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தை மையமாக கொண்டு ருகுணமாயா புசன் பூஜைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ரம்பா ரஜமகா விகாரையின் பொசன் வளையத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று ஆரம்பமானது. காலை நேர வழிபாடுகளை தொடர்ந்து பொசன் வளையத்திற்கு புத்தரின் புனித சின்னங்கள் எழுந்தருள செய்யப்பட்டன. அம்பலாங்குடை சேதிய மகா பிரிவினாவில் உள்ள புத்தரின் புனித சின்னங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷெவான் டேனியல், கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளரும் பிரதம செயற்பாட்டு அதிகாரியுமான எஸ்.சி. வீரசேகர, நியூஸ் ஃபர்ஸ்ட் அலைவரிசை பிரதானி சுரங்க சேனா நாயக்க, நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி பணிப்பாளர் கயான் சம்பத் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். இன்று நள்ளிரவு வரை புனித தாதுக்களை தரிசிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாட்டின் இளைஞர் சமுதாயத்திற்காக நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இளைஞர்களுக்கு, அந்த மக்களுக்கு பௌத்த தர்மத்தை நெருக்கமாக்க வேண்டும். அதனால் மக்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே சிரசு இருக்க வேண்டும். பொசன் என்பது மிகவும் விசேடமான ஒரு சந்தர்ப்பம் என நான் நினைக்கிறேன். நமது நாகரிகத்துடன் பௌத்த தர்மம் இணைந்த ஒரு விசேடமான சந்தர்ப்பம் அதுவாகும். 5000-6000 ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட குளங்கள் இன்றளவும் நமது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. மனிதனால் உருவாக்கப்பட்ட அத்தகைய ஒரு விடயம் உலகில் வேறு எங்கும் இல்லை. எனவே இளைஞர்களுக்காக அந்த விடயங்கள் எவ்வாறு செய்யப்பட்டன என சிந்திக்க வேண்டும். விழிப்புணர்வு ஊடாக ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கடின உழைப்பினூடாகவே அனைத்தும் செய்யப்படுகின்றன. அந்த வெற்றியை அடைவதற்கு மிகச்சிறந்த வழி தர்மமே என நான் நினைக்கிறேன். எனவே அந்த வாய்ப்பை வழங்குவதற்கே நாங்கள் முயற்சிக்கிறோம். ரம்பா விகாரையை மையமாக கொண்டு இன்று காலை முதல் பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. ரம்பா விகாரை தம்சவிக பொசன் வளையம் நாளையும் முன்னெடுக்கப்படவுள்ளது. தானம் வழங்குதல், தியான நிகழ்வுகள், அலங்கார தோரணங்கள், வெளிச்சக்கூடுகள், பக்தி பாடல் நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த பொசன் வளையத்தில் அடங்குகின்றன. සිරස රුහුම් මායා පුසුම් පූජා சிரச பொசன் பூரணை தின நிகழ்வுகள் மத்தளை அங்கீரச சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தினை மையமாக கொண்டு நடைபெறுகின்றன. விசேட பூஜையுடன் காலை நேர பௌர்ணமி தின நிகழ்வுகள் ஆரம்பமானது. தெனியாய் ஸ்ரீ புஷ்பராம மகா விகாராதிபதி ஊருபொக்கே உபநந்த தேரரின் தலைமையில் இந்த நிகழ்வுகள் ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து இளைஞர்களுக்கான போதனை, பன்சில் மழுவ, சிரச தம்சர் ஆகிய நிகழ்ச்சிகள் நடாத்தப்பட்டன. அதன் பின்னர் மதிய நேர சம்பூத்த பூஜை நடைபெற்றது. சிரச ஊடக வேலைமைப்பின் உயர் அதிகாரிகளுடன் எம்டிவி நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி ஜஸ்ரத் கமல்சிறியும் இதில் கலந்து கொண்டார். ஜூலை மாதம் 3ஆம் தேதி வரை காலை 9 மணி முதல் இரவு 10 மணி வரை அங்கீரச புதுகுண மகா விகாரையின் மூலபீடத்தில் பூஜை பொருட்களை வழங்குவதற்கான சந்தர்ப்பம் பக்தர்களுக்கு கிட்டியுள்ளது. இன்றைய நாள் முழுவதும் தான, சீல, தியான வழிபாட்டு நிகழ்ச்சிகள் பலவும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. සිරස රුහුම් මායා පුසුම් පූජා சிரச மினிபுர பொசன் வலயம் இன்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. இன்றிலிருந்து எதிர்வரும் 5ஆம் தேதி வரை ரத்தினபுரி சதர்மாலங்கார வித்யாதனத்தை கேந்திரமாக கொண்டு இந்த வலயம் முன்னெடுக்கப்பட உள்ளது. தோரணங்கள், பொம்மலாட்டம், வெளிச்சக்கூடுகள், அன்னதானங்களை உள்ளடக்கி சிரச மினிபுர பொசன் வலயம் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
Sirasa Ruhun Maya Pusum Puja.